அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அதான் பார்க்க போறோம். நம்ம தமிழ்ல மையப்போக்கு அளவைகள் அப்படின்னு சொல்லுவோம். மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு மிட் வேல்யூ குடுத்திருக்கக்கூடிய டேட்டாஸ்ல நம்ம என்ன மிட் வேல்யூ எது அப்படிங்கிறது, அதோட சென்டர் பொசிஷன் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வந்து மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு சொல்றோம். இந்த பிக்சர் பார்த்தாலே நமக்கு தெரியும். 1, 2, 3 தென் 4 தென் 5 கொடுத்துருக்காங்க. இதில் சென்டர் பொசிஷன் எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது. எஸ், இன் தியரி பாயிண்ட் ஆஃப் வியூ மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டீல்ஸ் வித் த கலெக்ஷன், ஆர்கனைசேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன், அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுக்கு டு ப்ரெசன்ட் லார்ஜ் செட் ஆஃப் large set with a single presentation values. We use measures of central tendency அப்படிங்கிறது தெரியணும். நிறைய டேட்டாவை நம்ம ஒரு ஆவரேஜ் டேட்டாவாக சிங்கிள் டேட்டாவாக நம்ம சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் அந்த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த பிக்சர்ல பார்த்தோம். நமக்கு இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிறது இதோடைய ஆவரேஜ் வந்து 3 அப்படிங்கிறது. இந்த டோட்டல் நம்பரையும் ரெப்ரசன்ட் பண்ணுறது இந்த 3 அப்படிங்கிறது தெரியணும். தென் இட் இண்டிகேட்ஸ் the center or average, the center or average value around which data is concentrated அப்படிங்கிறது. தென் டைப் ஆஃப் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியை நம்ம 3 கேட்டகரியாக பிடிப்போம். வந்து மீன், மீடியன், மோட் அப்படிங்கிறது. இதை நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ் அதே மாதிரி பொசிஷனிங் ஆவரேஜ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். நமக்கு ஸ்கூல் புக்கில் ஒரு டெஃபினிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிக்சர் பார்த்தா நமக்கு தெரியும். இதில் சென்ட்ரல் டெண்டன்சி ஆர் ஆவரேஜ் அப்படிங்கிறது சொல்லுவோம். வேரியஸ் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, இதில் என்னென்ன மெஷர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியை மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ் அதே மாதிரி பொசிஷனிங் ஆவரேஜ் அப்படிங்கிறத தெரிவிப்போம். சென்ட்ரல் டெண்டன்சி அப்படிங்கிறது ஆவரேஜை தான் நம்ம சொல்கிறோம். இதை மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ், பொசிஷனிங் ஆவரேஜ் அப்படிங்கிறத சொல்கிறோம். மேத்தமெட்டிக்கல் ஆவரேஜ் அப்படிங்கிறது மீன், அதே மாதிரி பொசிஷனல் ஆவரேஜ் அப்படிங்கிறது மீடியன் அண்ட் மோட் அப்படிங்கிறத சொல்லுவோம். தென் மீன் அப்படின்னா ஃபர்தராக ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். அரித்மெட்டிக்கல் மீன், ஜியாமெட்ரிக்கல் மீன் அண்ட் ஹார்மோனிக் மீன் அப்படின்னு பிரிப்போம். தென் இங்கே வந்து பொசிஷனிங் ஆவரேஜை மீடியன் அண்ட் மோட் அப்படிங்கிறத பிரிப்போம். தமிழில் பார்த்தீங்கன்னா மையப்போக்கு அளவைகள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதில் மையப்போக்கு அப்படி இல்லைன்னா சராசரி அப்படிங்கிறத சொல்லுவோம். கணித சராசரி, இடம் சார்ந்த சராசரி அப்படிங்கிறத பிரிக்கணும். சராசரி, கணிதம் சார்ந்த சராசரியை நம்ம சராசரி அப்படின்னு சொல்கிறோம். இடம் சார்ந்த சராசரியை இடைநிலை, முகடு அப்படிங்கிறத பிரிக்கிறோம். சராசரியை கூட்டு சராசரி, பெருக்கு சராசரி, தென் இசை சராசரி அப்படிங்கிறத பிரிக்கிறோம். இதில் டெஃபினிஷன்ஸ் வந்து மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படிங்கிறது அக்கார்டிங் டு கிளர்க் அண்ட் சேக்கர் உடைய டெஃபினிஷன், ஆவரேஜ் இஸ் அன் attempt to find out single figure to describe whole of figures. Then Murray or Speckle, சராசரி என்பது முழுமை தொகுதியின் ஒரு பகுதியாக இருப்பினும் தொகுதி முழுமைக்கும் குறிப்பிடக்கூடியது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. லீபோ அப்படிங்கிறவங்க சில சமயங்களில் சராசரி ஒரு எண்ணாக விவரிக்கப்பட்டாலும் தொகுதி முழுமையும் குறிப்பிடக்கூடியது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வரைவிலக்கணங்கள் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, சராசரி என்பது முழுமை தொகுதியை எடுத்துரைக்கக்கூடிய ஓர் மதிப்பு என நன்கு விளங்குகிறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மேலும் ஒரு சராசரி ஓர் மையப்போக்கு அளவை ஆகும் அப்படிங்கிறது, மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. டெஃபினிஷன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த டைப்ஸ் ஆஃப் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபஸ்ட்டு மீன், மீடியன், மோட் அப்படிங்கிறது. இதில் ஃபஸ்ட் ஒன் மீன்,
மீனில் நம்ம ஜாமெட்ரிக்கல் மீன் அதை மாத்திரம் பார்த்துருவோம். தென் ஜாமெட்ரிக்கல் மீன் அப்படிங்கிறது ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு மீனுக்கான ஃபார்முலா எக்ஸ் ஃபார் அப்படிங்கிறத சொல்லுவோம். எக்ஸ் ஃபார் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என். அரித்மெட்டிக்கல் மீன் வந்து ரா டேட்டாவாக கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். தென் நமக்கு வந்து ரா டேட்டாவாக கொடுக்க மாட்டாங்க, சம்டைம்ஸ் ஃபுல்லாக டேட்டாவாக இருக்குது. ரா டேட்டா அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும். இதில் ஒரு 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 10, 20, 30, 40, 50 அப்படிங்கிறது. இதில் நமக்கு ஒரு 5 ஃபிகர்ஸில் நமக்கு ஆவரேஜ் மார்க் வந்து கேட்குறாங்க. இந்த ஆவரேஜ் மார்க் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் டிவைடட் பை என். சிக்மா எக்ஸ் அதாவது சம் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, இந்த எக்ஸோடைய சம் வேல்யூ. எக்ஸ் அப்படிங்கிறது மார்க்கை வந்து நம்ம எக்ஸாக எடுத்துக்கிறோம். இதோடைய சம் அப்படிங்கிறது டோட்டல் வேல்யூ, மொத்த வேல்யூ தான். இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது மார்க்கு 10, 20, then 30, then 40, then 50 அப்படிங்கிறது எக்ஸு. சிக்மா எக்ஸ் அதாவது சம் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இந்த எக்ஸோடைய டோட்டல் தான் நம்ம சம் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டோட்டலுக்கான குறியீடு தான் நம்ம இந்த சம் அப்படின்னு சொல்கிறோம். ஆங்கிலத்தில் எஸ்யூஎம் சம் அப்படிங்கிறது பார்ப்போம். தென் இதெல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50, then 90, 100, 150 வரும். தென் டிவைடட் பை என். இங்கே என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது. சிக்மா எக்ஸ் அப்படிங்கிறது சம் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது இந்த மார்க் தான். தென் டிவைடட் பை என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் மார்க் இருக்குது அப்படிங்கிறது 5 மார்க்ஸ் இருக்குது. அதை கீழே வச்சுக்கலாம். டினாமினேட்டரில் வச்சுக்கலாம். இப்போ நியூமரேட்டரில் 150 இருக்குது, டினாமினேட்டர் 5 இருக்குது. இதை அடித்தாங்கன்னா 30 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நம்ம 5 ஐப்படால் அடிக்கலாம். 1 5 5, 3 5 15, 0. தென் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆயிரும். தென் 30 அப்படிங்கிறது 30 அப்படிங்கிறது நமக்கு ஆவரேஜ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு தான் நமக்கு இந்த ஃபார்முலா வந்து யூஸ் ஆகுது. இப்போ கம்மியான டேட்டா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நிறைய டேட்டாஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம், டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தாலே நமக்கு தெரியும் இந்த 10 ஆவரேஜ் வேல்யூ அப்படிங்கிறது இந்த மெட் வேல்யூ அப்படிங்கிறது தான் வரும். இது வந்து ரா டேட்டாவாக கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இப்படி கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது சம்டைம்ஸ் நமக்கு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் டேட்டாஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கிரிப்ட் சீரீஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்முலா கூட நமக்கு ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறத சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கிரிட் சீரீஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இதில் 73 பக்கங்கள் அடங்கிய கையெழுத்து பிரதிகளை சரிபார்க்கும்போது ஒவ்வொரு பிரதிகளிலும் கண்டறியப்பட்ட தவறுகளின் அட்டவணை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. இதில் தவறுகளின் எண்ணிக்கை இருக்குது, பக்கங்களின் எண்ணிக்கை இருக்குது. மொத்த தவறுகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது 1 2 3 4 5 6 7 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பக்கத்துலையும் எவ்வளோ தவறுகள் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ பக்கங்களின் எண்ணிக்கை இப்போ 5 பக்கத்தில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஒரு 9 பேஜில் வந்து நமக்கு 2 மிஸ்டேக் இருக்குது. தென் 19 பேஜில் வந்து 3 மிஸ்டேக் இருக்குது. தென் 17 பேஜில் 4 மிஸ்டேக் இருக்குது. தென் 14 பேஜில் 5 மிஸ்டேக் இருக்குது. 10 பேஜில் 6 மிஸ்டேக்கு. தென் 6 பேஜஸில் 7 மிஸ்டேக்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒவ்வொரு பக்கங்களையும் கண்டறியப்பட்ட தவறுகளின் சராசரி, கூட்டு சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இப்படி கேட்கும் பொழுது நம்ம ஃபார்முலா வந்து ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், எக்ஸ் பார் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது கூட்டு சராசரி. மீனுக்கு ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும்.
இப்போ நம்ம தவறுகளுடைய எண்ணிக்கையை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடலாம். நம்ம பக்கங்களின் எண்ணிக்கையை ஃப்ரீக்வன்சியாக எடுத்துக்கலாம், எஃப்னு எடுத்துக்கலாம். நம்ம சிக்மா எக்ஸ், அதாவது சம் ஆஃப் எக்ஸு டிவைடட் பை என் அப்படிங்கிறத நம்ம ரா டேட்டாவாக கொடுத்தாங்கன்னா இண்டிவிஜுவல் சீரீஸ்க்கு நம்ம பார்த்தோம். இங்கே வந்து டிஸ்கிரீட் சீரீஸாக இருந்தது அப்படின்னா எஃப் வரதுனால, ஃப்ரீக்வன்சி வரதுனால இந்த எஃப் கூட எக்ஸு கூட நம்ம எஃப் வந்து பெருக்கிட்டோம்னா, மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு எஃப்எக்ஸ் கிடச்சிரும். அந்த எஃப்எக்ஸோடைய டோட்டல் தான் சிக்மா சம் ஆஃப் எஃப்எக்ஸ் அப்படிங்கிறது. அதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த இது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் நமக்கு ஃபார்முலாஸ் அதை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக எடுத்திருக்காங்க. தவறுகளின் எண்ணிக்கையை எக்ஸ்னும் ஃப்ரீக்வன்சியை வந்து எஃப்னு எடுத்திருக்காங்க. தென் இதில் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. தென் 5 19 to 18, then 12 into 3 36, 17 into 4 68, then 14 into 5 70, then 10 into 6 60, then 6 into 7 42 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை இந்த எஃப்எக்ஸ் தான் வேணும். இந்த சம்மில் சிக்மா அதை வந்து கூட்டியிருக்கணும், இதை ஆட் பண்ணியிருக்கணும். அப்போ இதை வந்து ஆட் பண்ணுறது டோட்டல், அதாவது சம் ஆஃப் எஃப்எக்ஸ் அப்படிங்கிறது தெரியணும். இப்போ இந்த எஃப்எக்ஸை ஆட் பண்ணோன்னா 299 அப்படிங்கிறது வருது, 299 அப்படிங்கிறது வருது. இங்கே நம்பர் வந்து நம்ம ஃப்ரீக்வன்சியோடைய டோட்டலில் தான் எடுத்துருக்காங்க. அது சம் ஆஃப் எஃப் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சம் ஆஃப் எஃப்பை தான் நம்ம இங்கே ஃப்ரீக்வன்சியாக இருந்ததுன்னா இந்த எண்ணுக்கு பதில் எடுத்துக்கணும். இது வந்து கேபிட்டல் எண், இங்கே வந்து நம்ம ஸ்மால் எண் யூஸ் பண்ணியிருக்கோம், வந்து கேபிட்டல் எண் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. தென் 73 அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் இதை அடிச்சிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து 4.09 அப்படிங்கிறது கிடைக்கும். தென் இது வந்து நம்ம டிஸ்கிரீட் சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய. தென் இதுலேயே கண்டினியூஸ் சீரீஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. கண்டினியூஸ் சீரீஸ் அதை நம்ம தமிழில் தொடர்ச்சியாக தொகுக்கப்பட்ட தரவுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் இதை கண்டினியூஸ் குரூப் டேட்டா அப்படிங்கிறது சொல்லுவோம். கண்டினியூஸ் குரூப் டேட்டா அப்படிங்கிறது சொல்லுவோம். இதில் நமக்கு டேட்டாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். 0 to 8, அப்புறம் 8 to 16, then 16 to 24, then 24 to 32 இப்படி இருக்கும். இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். இதுலையும் அதே ஃபார்முலா தான், சேம் டிஸ்கிரீட் சீரீஸில் நம்ம யூஸ் பண்ணதான் கூட்டு சராசரி காண்க அப்படின்னு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா எக்ஸ், இங்கே வந்து எக்ஸ் வந்து நமக்கு 0 to 8 வரைக்கும் இருக்கிறதுனால நம்ம ஒரே வேல்யூவாக எடுக்க முடியாது. அப்போ இந்த எக்ஸுக்கு நம்ம மிட் வேல்யூ பார்த்து அதை எக்ஸாக நம்ம மீன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சம்மில் தெரியும் நமக்கு ஃப்ரீக்வன்சி வெவ்வேறு குழுக்களையும் உள்ள ஆட்களின் வருமானத்தின் அட்டவணைக்குள்ள கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வருவாய் வரவு, தென் ஆட்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது. இப்போ 8 பேருக்கு 0 to 8 வந்து 1000ல் கொடுத்துருக்காங்க. 8000 வரைக்கும் வருமானம் வருது. அப்புறம் 7 பேருக்கு 16,000, அப்புறம் வந்து 16 பேருக்கு 16 to 24, அப்புறம் 24 பேருக்கு 24 to 32,000 வரை வருவாய் வருது. தென் ஒரு 15 பேருக்கு 32,000லேருந்து 40,000 வரைக்கும் வருவாய் வருது. ஒரு 7 பேருக்கு 40,000லேருந்து 48,000 வரைக்கும் வருவாய் வருது. இப்போ இந்த நம்பர்ஸ், அதை வந்து ஆட்களின் எண்ணிக்கை, அங்கே எப்படி பக்கங்களின் எண்ணிக்கை எஃப்னு வச்சோமோ ஃப்ரீக்வன்சின்னு வச்சோமோ அதே மாதிரி இங்கே ஆட்களின் எண்ணிக்கையை வந்து ஃப்ரீக்வன்சியாக எடுத்துக்கோம், அந்த வருவாயை வந்து எக்ஸாக எடுத்துக்கலாம். தென்
டோட்டல் அப்சர்வேஷன்ஸ் அந்த எக்ஸ் வந்து நம்ம எம்மாக எடுத்துக்கிறோம். சரி, எம் வந்து எக்ஸ் மிட் வேல்யூவாக எடுத்துக்கலாம். எக்ஸ் வந்து மிட் வேல்யூவாக எடுத்துக்கலாம். இங்கே இந்த டேட்டாவில் மிட் வேல்யூ எது அப்படின்னா அதுதான் நம்ம எக்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 0 to 8 அதோட மிட் வேல்யூ 4. அதே மாதிரி 8 to 16 மிட் வேல்யூ 12. மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணி பை 2 போட்டாலும் நமக்கு மிட் வேல்யூ கிடைச்சி கொடுத்துருக்காங்க. 8 by 2 4. தென் நம்ம 16 plus 8 24 24 by 2 and 12. Then 40 by 220. தென் இது கண்டுபிடிச்சிங்கனாலே நீங்கள் இந்த மிட் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். தென் மிட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை எக்ஸாக எடுத்துக்கலாம். அப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த பழைய ஃபார்முலாவில் அப்படியே மல்டிப்ளை போட்டுடலாம். தென் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் எஃப் எக்ஸ் டிவைட் பை என் அப்படிங்கிறத போட்டோம். இங்கே எக்ஸை வந்து நம்ம மிட் வேல்யூ எடுத்துறதுனால எஃப் எம்னு போட்டாலும் ஓகே தான், இல்லை எக்ஸ்னே நம்ம வச்சுக்கிட்டாலும் எஸ். இதில் ரா டேட்டாவை கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. தென் டிஸ்கிரிட் சீரீஸாக கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் எஃப்எக்ஸ் டிவைட் பை என் அப்படிங்கிறத பார்த்தோம். தென் கண்டினியூஸ் சீரீஸ்னால் சிக்மா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எஃப்எக்ஸ் டிவைட் பை என் தான். இந்த எக்ஸ் வந்து இங்கே மிட் வேல்யூவாக நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அதில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மிட் வேல்யூ அப்படின்றது. தென் இதில் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. இது வந்து டைரக்ட் மெத்தட் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். டைப்ஸ் ஆஃப் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியை நம்ம மீன் மீடியன் மோட் அப்படிங்கிறத பிரித்தோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இங்கே வந்து இப்போ ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 3 கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வந்து கொடுப்பாங்க. ரா டேட்டாவாக இருக்கும், தென் டிஸ்கிரிட் சீரீஸில் இருக்கும், கண்டினியூஸ் சீரீஸில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும். நம்ம ஆல்ரெடி நம்ம இப்போ ரா டேட்டா அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். தென் டிஸ்கிரிட் சீரீஸ் அப்படிங்கிறது தென் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். தென் கண்டினியூஸ் சீரீஸ் அப்படிங்கிறது பிட்வீன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறத பார்த்தோம் ஸ்கூல் புக்கில். இப்போ இதுக்கான ஃபார்முலாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரா டேட்டாவாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை என் அப்படிங்கிறது. தென் அதே மாதிரி டிஸ்கட் சீரீஸில் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எஃப் எக்ஸ் டிவைட் பை என் அப்படிங்கிறது இருக்கும். கண்டினியூஸ் சீரீஸில் சிக்மா எஃப் எக்ஸ் டிவைட் பை என். இங்கே எக்ஸ் வந்து எம், அதாவது மிட் வேல்யூவாக எடுத்து நம்ம பண்ணுவோம். இது வந்து டைரக்ட் மெத்தட். சம் ஷார்ட்கட் மெத்தடும் இருக்குது. ஷார்ட்கட் மெத்தடில் ஃபார்முலா வந்து ஓகே. ஷார்ட்கட் மெத்தடில் ஃபார்முலா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா டி டிவைட் பை என். இங்கே முன்னாடி ஏ ப்ளஸ் வச்சுருக்கோம், ஏ ப்ளஸ் சிக்மா சம் ஆஃப் டி டிவைட் பை என் அப்படிங்கிறது. தென் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். இங்கே எக்ஸ் வந்து எக்ஸ் நமக்கு தெரியும் 10 20 தென் 30 40 50 அப்படிங்கிறது மார்க் எக்ஸாக என்ன எடுத்துக்கோம். இதில் அசிம்டு மீனாக ஒன்று எடுக்கணும். அசிம்டு மீன் இப்போ 20 எடுத்துக்கலாம், எந்த நம்பர்னாலும் எடுக்கலாம். அசிம்டு மீனாக நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய எந்த வேல்யூனாலும் அசிம்டு மீனாக எடுக்கலாம். நமக்கு ஆன்சர் வந்து சேமாக தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 20ன்னு அசிம்டு மீன் எடுத்துருக்கோம் அப்படின்னா இதில் நமக்கு சம் ஆஃப் டி தேவை. சம் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டி கண்டுபிடிச்சிக்கணும். டிக்கு நமக்கு எக்ஸு மைனஸ் நம்மளுடைய அசிம்டு மீன் தான் நமக்கு டி இருக்கிறது. இப்போ நமக்கு எக்ஸுங்கிற 10 மைனஸ் அசிம்டு மீன் 20 இஸ் ஈக்குவல் டு -10 அப்படிங்கிறது வரும். இங்கே 20 மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இங்கே 30 மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 10ன்னு வந்துடும். தென் இங்கே 40 மைனஸ்
20 is equal to 20 வந்துடும். Then the 50 minus 20 is equal to 30 அப்படிங்கிறது கிடச்சிடும். இந்த -10 ப்ளஸ் 60 இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து ப்ளஸ் 50 அப்படிங்கிறது கிடைக்கும். இது வந்து சம் ஆஃப் நம்ம என்னது கண்டுபிடிச்சிக்கலாம், டி. அதுக்கு சம் ஆஃப் டி அப்படிங்கிறது தெரியணும். தென் ஆஸ் யூஷுவல் ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சம் ஆஃப் டி டிவைடட் பை என் அப்படிங்கிறது தான் மீன் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா. ஏ நமக்கு தெரியும், அசல் மீனா 20 எடுத்துருக்கோம், ப்ளஸ்ஸு நம்ம சம் ஆஃப் டி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 50 டிவைடட் பை என். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 1 2 3 4 5 தான் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை 5. இது நம்ம டைரெக்டாக அடிக்க முடியாது, அதனால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அடிச்சிடலாம். இது ரெண்டையும் நமக்கு தெரியும். ஃப்ராக்ஷனில் இருந்தால் இப்படி எல்சிஎம் எடுக்கிற மாதிரி தான். தென் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். 2 10 100 வந்துடும், ப்ளஸ்ஸு 50 divided by 5. இப்போ 150 divided by 5 அப்படிங்கிறது கிடைக்கும் ஆன்சர். இதை அடிச்சிங்கன்னா 4 5 3 5 15 38 0 அப்படி கன்ஃபர்ட் ஆயிரும். தென் 30 is the answer. Again 30 is the answer. இப்போ நம்ம அசெம்பிளி மீன் எடுத்து நம்ம போட்டாலும் நமக்கு இந்த கால்குலேட்டட் வேல்யூ தான். அசெம்பிளி மீன் எடுத்து போட்டாலும் நமக்கு வந்து ஷார்ட்கட் மெத்தட் போட்டாலும் நமக்கு டைரக்ட் மெத்தட் போட்டாலும் ஆன்சர் வந்து சேமாக தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் கண்டினியூஸ் சீரீஸும். கண்டினியூஸ் சீரீஸில் நமக்கு 2 டேட்டாவாக கொடுப்போம், 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு இங்கே எக்ஸு அப்படிங்கிறது புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கும். எக்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, மிட் வேல்யூ எடுக்கணும். இந்த எக்ஸ் வந்து எக்ஸாக எடுக்காமல் நம்ம வந்து மிட் வேல்யூ எடுப்போம். இப்போ 0 to 10 5 மிட் வேல்யூ, இங்கே வந்து 15 மிட் வேல்யூ, இங்கே வந்து 10 to 20 15, இங்கே வந்து 25 மிட் வேல்யூ, தென் இங்கே 35, வந்து 45. இந்த மிட் வேல்யூவாக எக்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணி அதில் அசெம்பிளி மீன் எடுத்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். இதுதான் மீன். மீன் வந்து ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி அதை விட மீடியன் மோடு வெரி வெரி சிம்பிளாக இருக்கும். தென் மீடியன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி தான். தென் மீடியன் அப்படிங்கிறது மிட் வேல்யூ, கொடுக்கக்கூடிய டேட்டாவில் மிட் வேல்யூ எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த வேல்யூவை அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம வந்து மீடியன் கண்டுபிடிக்கணும். மீடியன் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். இல்லை ஆட் நம்பராக இருந்தால் மிட் வேல்யூ வந்து மிடில் வேல்யூவாக நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் ஈவன் நம்பராக இருந்தால் அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சி அந்த மிட் வேல்யூ 2 மிட் வேல்யூக்கு 2 மிட் வேல்யூக்கு ஆவரேஜ் எடுத்து அதை கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இங்கே டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க 12 15 18 20 22. இந்த இதுக்கு நமக்கு வந்து மீடியன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு மீடியன் கண்டுபிடிக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த வேல்யூஸை அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் எடுத்து எழுதணும். இப்போ அசெண்டிங் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். இப்போ அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். அப்போ ஸ்மால் வேல்யூஸ் 12 12 அப்படிங்கிறது, தென் அதை விட கொஞ்சம் பெரிய வேல்யூ 15, தென் அதை விட கொஞ்சம் பெரிய வேல்யூ 18, தென் 20, தென் 22 அப்படிங்கிறது. அப்போ இதில் நமக்கு மிட் வேல்யூ இது வந்து ஒரு ஆட் வேல்யூ, ஆட் நம்பர். n வந்து நம்பர்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து ஆட் நம்பராக இருக்குது. 1 2 3 4 5 வேல்யூ அப்படிங்கிறது இது வந்து ஆட் நம்பரில் இருக்குது. அதனால் நம்ம அதோட மிட் வேல்யூ இங்கே இந்த சைடு 2 வேல்யூஸ் போயிடும், இந்த சைடு 2 வேல்யூ போயிடும். அப்போ 18 அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே மிட் வேல்யூவாக கிடைக்கும். சரி, ஈவன் நம்பராக இருந்தது அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஈவன் நம்பர் வந்து 1 2 3 4 5 தென் 6. இப்போ 5 வரை இருந்ததுன்னா 3 தான் மிட் வேல்யூ அப்படிங்கிறது, மீடியன் அப்படிங்கிறது. இங்கே வந்து 6 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ
6 வேல்யூஸ் இருக்குது. இப்போ 6 வேல்யூ இருக்கும் பொழுது நம்ம மிட் வேல்யூ 2 வேல்யூ வரும். இந்த சைடு 1, இந்த சைடு 1 அடிச்சாச்சு. தென் இந்த சைடு 1 அடிச்சாச்சு. 2, இந்த சைடு 5. மிட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 3 அண்ட் 4 இருக்கு. அப்போ 3 அண்ட் 4 இருக்கும் பொழுது 3 + 4 அது ரெண்டையும் கூட்டி டிவைடட் பை 2 ஆவரேஜ். அந்த 2 வேல்யூஸ்க்கும் ஆவரேஜ். அப்போ 2 வேல்யூவும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் கிடைச்சிடும். இப்போ நமக்கு 3 + 4 7 டிவைடட் பை 2 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 4 2 2 4 2 6 1 இருக்கும். தென் 0 புள்ளி வச்சு 0 வச்சு தென் 5ன்னு கிடைக்கும் நமக்கு. 2 10 3.5 3க்கும் 4க்கும் இடையில 3.5 தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது சின்ன வேல்யூ. இதில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். தென் இந்த மாதிரி வினாக்கள் வந்து உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. இதில் டிஸ்கிரிட் சீரீஸ் தென் நம்மளுடைய கண்டினியூஸ் சீரீஸ் அப்படிங்கிறதும் ஃபர்தராக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இதில் பார்க்க முடியாது. தென் மோட் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி டேட்டா செட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு டேட்டா செட்டில் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி வேல்யூ அதை தான் நம்ம மோட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி அடிக்கடி வர்றது 7 தான் வருது. 7 1 2 3 டைம்ஸ் வந்துருக்கு. அப்போ அதுதான் நம்ம இங்கே வந்து 7 அப்பியர் மோஸ்ட் ஆஃப்டன் அப்படிங்கிறது. அதனால் நம்ம அதை வந்து மோடாக நம்ம ட்ரீட் பண்ணுறோம். இப்போ இந்த மோடு வந்து 1 2 3 4 5 அப்படின்னு இருக்குது அப்படின்னா இதில் மோடு அப்படின்னா நில் மோடு. இங்கே வந்து மோடு வந்து இல்லை அப்படிங்கிறது. இது வந்து மல்டிபிள் மோடு அப்படிங்கிறது, சிங்கிள் மோடு அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து இருக்கும். Relationship between median mode, mean median mode. The relationship between mean median mode உள்ள மூணுக்குள்ள ரிலேஷன்ஷிப். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இதுதான் நமக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் இன்ட்டு 2 மீன் அப்படிங்கிறது. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.